அம்மையப்பன்ல ஏன் அவர் சிவாஜி கிட்ட போல சார்? ஃபர்ஸ்ட் படமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் பிக்சர்ல வந்து சிவாஜி பழக்கவழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டார். டெவலப் ஆயிட்டார். ஆமா. ஒரு ஹீரோ ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாரு. சரி இவருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்திருக்குது. சரி இந்த அம்மையப்பன் படத்த வந்து ஏன்னா அம்மையப்பன் படத்த வந்து இவர் வேலை செஞ்ச ஸ்டுடியோல இருக்க ஓனர் எடுக்குறாங்க. ஆ. ஸோ அந்த படத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டு அவர் பண்றாரு. எஸ்எஸ்ஆர் வச்சு பண்ணியிருக்காங்க. சகுந்தலா வச்சு. சரி அந்த படமும் சரி ரிலீஸ் ஆகி கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதுறாரு. பட் ஏனோ காரணத்துல அதுவும் வந்து சில சிக்கல்ல படம் வந்து சரியா போல. அவுட்டு. அதுக்கு அடுத்தது ராஜாராணி பண்றாங்க. அதுலயும் கலைஞர் தான் வசனம். இன் பிட்வீன்லலாம் இந்த ராம அரங்கனால் கூடவே டிராவல் ஆகும்போது இவங்களுக்கு டைம் இல்லாம ஷூட்டிங் இல்லாம போதெல்லாம் ஃபாதர் வந்து ராம அரங்கனால் மூலமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். 1949ல தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க கட்சி. சரி. அதுக்கு முன்னாடிலாம் ஃபாதர் போய் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காருறது, அண்ணாதுரையை பார்க்குறது, அது பார்க்குறது. நீங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்து தமிழ் கூட அண்ணாவை பற்றி புக்கு போட்டிருக்கும் போது அதோட நீங்கள் வந்து பேஜில் வந்து பார்க்கலாம். ஃபாதரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிப்பார். நண்பர் பீம் சிங் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த அளவுக்கு அவர் டிஎம்கேவோட ஒரு ட்ராவல் ஆனதுனால அந்த தமிழ் எல்லாமே அந்த லுக்கு எல்லாமே அப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இருந்ததுனால இனிமேல் 2 படமும் 3 படமும் சரியா இல்லாமல் போச்சு. இனிமேல் நம்மளுக்கு எவனும் சான்ஸ் கொடுக்க மாட்டான், வேற வழி கிடையாதுன்னு சொல்லி ராமரங்கனும் இவரும் சந்திக்கிறதும் போகிறதும் பேசுறதும் வரதும் போய் புகாரி ஹோட்டலில் சாப்பிட்றது இது போய் இருக்கிறது. ஆஃபீஸுக்கு ஒரு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே கேரம் போர்டு ஆடுறது, சீட் ஆடுறது, இப்படி தான் டைம் பாஸ் ஆகுது. சரி இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. டைரக்டர் ஆச்சு, இனிமேல் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் கிருஷ்ணன் பண்ணிக்கிட்டு வேலை செய்ய முடியாது. அவங்களே ஏற்கனவே பண்ணி நல்ல பீக் டைரக்டராக இருக்காங்க. சரி நம்ம சொந்த படம் ஒன்று ஆரம்பிப்போம், இனிமேல் நடக்கும், அது வச்சா தான் நடக்கும்னு சொல்கிறதுக்காக தான் முதல்ல அவருடைய அந்த புத்தர் மேலே ரொம்ப சிறு வயசுலேருந்து ஈடுபாடுனால அந்த புத்தா பிக்சர்ஸ்ன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு.